இங்க எப்பவும் போலயே அண்ணாமலை கிளம்பி ஸ்கூலுக்கு வர்றப்போ அப்ப பின்னாடியே முத்து வராரு. வந்தது மட்டும் இல்லாம இந்த பக்கம் அண்ணாமலைய பார்த்து, "இதுக்குப்பா நீங்க வேலைக்கு வரீங்கன்னா எத்தன டைம்ப்பா சொல்றது உங்ககிட்ட? இந்த மாரி வர வேண்டாம்ப்பா. சொன்னா கேளுங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அண்ணாமலையும் முத்துக்கிட்ட, "இங்க பாரு, நான் முடிவு பண்ணது தான். ஒரு நாள் தான் வேலை. அதுவும் புதன்கிழமை மட்டும் தான் செய்யப் போறேன். அப்புறம் எதுக்கு இப்படி பேச்சு பேசிட்டு இருக்க? நீ என்ன விட்டுட்டல்ல, கிளம்பு, நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே அங்கிருந்து கிளப்பி விட்டுறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் அண்ணாமலையும் முத்தும் அங்க ஸ்கூலுக்குள்ள நடந்து போறத பார்த்த ரோகிணியுமே தன் பையனை கூட்டிட்டு வந்திருந்தாலும் உடனே ஓடி போய் மறைஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அந்த உண்மையை வீட்டுல சொல்ற வரைக்கும் வெளியில யார் கண்ணிலையும் பட்டு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை போயிடும் அப்படின்ற ஒரே பயத்தினாலதான் அதுக்கப்புறம் அங்க இருந்து டைரக்டா முத்துவமே கிளம்பினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற செக்யூரிட்டி போயிட்டு இந்த மாதிரி இவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அங்க இருக்கிற செக்யூரிட்டியுமே, "இங்க பாருங்க, அவர் அங்க வேலை செய்யறாரு. சொல்ல போனா புதன்கிழமை மட்டும் வந்து இங்க இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு போவார்" அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு ரோகிணியுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. வேற வழி இல்லாம இந்த பக்கம் கிருஷ்ணையுமே, "சரி கிருஷ், நீ போயிட்டு வா, இந்த மாதிரி ஈவினிங் கூப்பிட பாட்டி வருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிருஷ்ண கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அங்க இருந்து டைரக்டா இங்க ரோகிணியுமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. எங்க அண்ணாமலை எப்போ போல அங்க இருக்கிற அக்கௌண்டிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க இருக்கிற ஹெச்எம் டைம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு, "சரி சார், என்னோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க எப்பனாலும் என்ன கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி புதன்கிழமைலாம் உங்களுக்கு டைம் டியூரேஷன் கொடுக்கல. நீங்க கூப்பிடுங்க, ஏதாவது எந்த ஹெல்ப்னாலும் பரவாயில்ல, நான் பண்ணித்தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே நல்லவங்களா காட்டிட்டு அங்க இருந்து வெளியில கிளம்புறாங்க. அவங்க கரெக்டா கிளம்புறப்போ இங்க கிருஷ்ணமே விளையாண்டுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்தோன்னே இங்க அண்ணாமலைக்கு பயங்கரமா டவுட் ஆகுது. இது கிருஷ் தானே, சொல்ல போனா முத்து தானே இந்த பையனை கூட்டிட்டு வருவான். இந்த பையன் இந்த ஊரை விட்டு போயிட்டான்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டவுட் ஆகுறாங்க. சரி, யாரு அப்படிங்கறத பக்கத்துல போய் பாத்துக்கணும் அப்படிங்கிறதுனால டைரக்டா கிருஷ் பக்கத்துலயும் போறாங்க. அப்ப கிருஷ்க்கு இங்க அண்ணாமலை அடையாளம் தெரியல. ஆனா கரெக்டா இங்க கிருஷ் அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சிட்டு, "நீ எங்கப்பா இங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே கிருஷ்ணுமே, "நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "நான் இந்த மாதிரி முத்துவோட அப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க." "ஓ, முத்து அங்கிளா, எனக்கு தெரியும். அவங்க வந்திருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கிருஷ்ணுமே. உடனே இங்க அண்ணாமலையும், "இல்லப்பா, இன்னும் அவர் வரல" அப்படின்னு கிருஷ்ண கிட்ட சொல்றாங்க. உடனே கிருஷ்ணுமே இருந்துகிட்டு, "அடுத்த டைம் இங்க முத்து அங்கிள் வந்தாங்க அப்படின்னா என்ன கூப்பிடுங்க, நான் அவரை பார்க்கணும், ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இங்க முத்து மேல இருக்க பாசத்துல கிருஷ்ணமே பேசிட்டு அங்கிருந்து உள்ள கிளம்புறாங்க. அப்ப கரெக்டா அங்க இருக்கிற கிளாஸ் டீச்சருமே எங்க அண்ணாமலையை பார்த்து வணக்கம் வைக்கிறாங்க. அப்ப அண்ணாமலையுமே அந்த கிளாஸ் டீச்சரை கூப்பிட்டு, "மேடம், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அந்த டீச்சருமே, "சொல்லுங்க சார், எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "ஒண்ணும் இல்ல மேடம், இந்த கிருஷோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் மட்டும் எனக்கு வேணும். சொல்லப்போனா இந்த கிருஷோட பாட்டி வந்து இங்க பையனுக்கு ரொம்ப பழக்கமானவங்க. அதனால சரி, அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் தொலைச்சிட்டான். சரி, அது இருந்துச்சுன்னா மறுபடியும் அவங்க கூட நாங்க கனெக்டிங் ஆயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு அந்த டீச்சருமே, "கவலைப்படாதீங்க சார், ஒரு 5 மினிட்ஸ் நீங்க ஸ்டாஃப் ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த டீட்டெயிலாம் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா போயிட்டு அவங்களுமே ஸ்டாஃப் ரூம்ல இருக்க லெக்சர்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இந்த பக்கம் கிருஷோட அம்மா, அது மட்டும் இல்லாம கிருஷோட பாட்டி பேர் எல்லாம் எழுதி இருக்கிறதெல்லாம் எடுத்து இங்க ஒரு சீட்ல எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலையுமே பக்கத்துல இருந்து, "ஓ, இதுதானா?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா கிருஷோட அம்மான்ற பேர்ல இந்த பக்கம் கல்யாணின்னு சொல்லி போட்டிருக்கு. "ஓ, அப்ப அவங்க அம்மா பேர் வந்து கல்யாணியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "ஆமா சார், அவங்க கல்யாணி. சொல்லப்போனா அவங்க தான் வந்திருந்தாங்களே, இன்னைக்கு காலையில கூட அவங்க தான் வந்து விட்டுட்டு போனாங்க" அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு அண்ணாமலைக்கு பயங்கர ஷாக்கு. முத்து ஏற்கனவே சொல்லியிருக்கானே, அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க, இந்த மாதிரி பணத்துக்காக தான் ஆசைப்பட்டு அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இங்க அந்த பையனை தனியா தவிக்க விட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கானே, அப்பனா அந்த பொண்ணு திரும்பி வந்துருச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த டீச்சருமே அந்த டீட்டெயிலாம் எழுதி கையில கொடுத்துறாங்க. உடனே அதை வாங்கின அண்ணாமலையும் எப்பவும் போல எங்க முத்து வந்து பிக்கப் பண்றதுக்காக வெளியில நின்றுட்டு இருக்காங்க. அப்ப எப்பவும் போல எங்க அண்ணாமலையை கிராஸ் பண்ணி இங்க கிறிஸ்டோட பாட்டியுமே வேக வேகமா உள்ள வராங்க. அப்ப அண்ணாமலையை ஏற்கனவே அவங்களுமே பார்த்திருப்பாங்க. பட் ஆனா இங்க அண்ணாமலையை பார்க்காத மாதிரி நடிச்சிட்டு உள்ள போறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ரோகிணி சொல்லி அமைச்சிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து ஸ்கூல்ல அண்ணாமலை வேலை செய்யறாரு, அவர் கண்ணில் பட்டாலும் நீங்க யாருன்னு தெரியாத மாதிரி போயிட்டு நம்ம பையனை மட்டும் கூட்டிட்டு வந்துருங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்க கிறிஸ்டோட பாட்டியுமே ஒரு பயங்கர ஆக்டிங்க போட்டு கிருஷ்ணயுமே அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அவங்க கரெக்டா அங்கிருந்து கிளம்பும் போது கிருஷ்ணமே எப்பவும் போல அண்ணாமலைக்கு, "டாடா அங்கிள், முத்து அங்கிள் வந்தா சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்ப அவங்க பாட்டியுமே, "டேய், யாருக்கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, எதுக்கு அப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லி கிருஷ்ண திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அண்ணாமலைக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இந்த பையன் இப்படி பண்றாங்க, ஒருவேளை ஏதோ ஒரு ரகசியம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல முத்துவுமே எப்பவும் போல ட்ரிப்பை முடிச்சுட்டு இந்த பக்கம் அண்ணாமலை பிக்கப் பண்ண வந்துடுறாங்க. அப்ப அண்ணாமலையோட முகமும் வாட்டமா இருக்கிறத பார்த்துட்டு, "என்னாச்சுப்பா, ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "பிரச்சனை இல்லடா, இந்த மாதிரி வந்து நான் இன்னைக்கு கிருஷ பார்த்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்துவுமே கார் நிறுத்திட்டு, "கிருஷ பாத்தீங்களா, எங்கப்பா பாத்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "டேய், அந்த பையன் இந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறான், அவங்க பாட்டி தான் வந்து கூட்டிட்டு போச்சு, அது மட்டும் இல்லாம அவங்க டீட்டெயில் எல்லாம் வாங்கினேன், எனக்கு என்னமோ நீ சொன்ன மாதிரி அவங்க அம்மா வெளிநாட்டுல இப்ப கிடையாது, அவங்க மறுபடியும் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அந்த பையனை அவங்க அம்மா தான் இன்னைக்கு காலையில கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க" அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த கிளாஸ் டீச்சர் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட முத்துவுமே, "அப்பா சூப்பர்ப்பா, அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான்ப்பா, அந்த பொண்ணுக்கு இப்போவாவது அந்த பையனோட அருமை புரிஞ்சிச்சு, எப்படியோ அந்த குழந்தை கூட இருந்தா சந்தோஷம் தான்ப்பா, ஆனா அந்த கிறிஸ்ட போய் பார்க்கணும்ப்பா, ரொம்ப நாள் ஆச்சு, அந்த பையன் என் மேல அவ்வளவு பாசமா இருப்பான்ப்பா" அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட அண்ணாமலையுமே, "இல்லடா, நீ இப்படிலாம் கேட்பேன்னு எனக்கு தெரியும், அதனால உங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் நான் வாங்கிட்டேன், அது மட்டும் இல்லாம
அந்த கிருஷுமே உன்னை கேட்டான்டா, நான் தான் இந்த மாதிரி முத்துவோட அப்பான்னு சொல்லி சொன்னப்போ அவனுமே முத்துவக்கள் வந்தா என்னை பார்க்க சொல்லுங்க, அவங்கள பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன் மேல இருக்க பிரியத்துல பேசினா. ஆனா இவங்க ஏன் இப்படி உன்னை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தான் தெரியல. அந்த சின்ன பையனை எதுக்காக இவங்க கண்ட்ரோல் பண்ணும், எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குடா முத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே எங்க அண்ணாமலை கிட்டயுமே அப்ப அந்த அட்ரஸ் உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்கிட்ட தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, சரி வாங்க நேரா அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்க திட்டினாலும் பரவாயில்ல, திட்டிட்டு போறாங்க, பெரியவங்க தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த குழந்தைய பார்த்துட்டு கொஞ்சம் ஆறுதல் பேசிட்டு நம்ம இங்கிருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் அண்ணாமலையும் டேரக்டா இங்க ரோகிணியோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. அப்ப யதார்த்தமா ரோகிணியோட அம்மாவுமே கதவை திறந்த உடனே இங்க முத்து வந்திருக்கான்னு சொல்லி பாக்குறாங்க. இதை பார்த்தோன்னு ரொம்பவே கடுப்பாக்குறாங்க. உடனே முத்துவை பார்த்து, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, என்னோட வீட்டை தேடாதீங்க, இந்த மாதிரி எங்க வீட்டுக்குலாம் வராதீங்க, உங்களால எங்களுக்கு நிறைய பிரச்சனை ஆயிட்டு இருக்குன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பக்கத்துல இருக்க அண்ணாமலையும், என்னங்க பெரியவங்க நீங்களே இப்படி பேசலாமா, அந்த பச்சை குழந்தை இந்த மாதிரி முத்துவை காலையிலே என்கிட்ட கேட்டான், சரி அதுக்காக தான் அவங்க அட்ரஸை வாங்கிட்டு இந்த மாதிரி நான் முத்துவை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல கிருஷுமே தன்னோட ரூம்ல இருந்து வெளியில வந்த உடனே இங்க முத்துவை பாக்குறாங்க. பார்த்தோன்னா சரியான ஹாப்பியோட வேகமா துள்ளி குதிச்சு ஓடி வந்து, முத்து அங்கிள் வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல அவங்க பாட்டியுமே இங்க அவங்கள கிருஷ தடுக்க முடியாம தவிக்கிறாங்க. அப்ப கரெக்டா கிருஷுமே இருந்துகிட்டு, முத்து அங்கிள் நீங்க எங்க அம்மாவை பாத்தீங்களா, எங்க அம்மா உங்க வீட்டுல தான் இருக்காங்க, அவங்க தான் ரோகிணி, தெரியும் தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரோகிணியா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ கரெக்டா கிருஷ பிடிச்சி அவனோட வாயை இங்க கிருஷோட பாட்டியுமே க்ளோஸ் பண்றாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலையும், என்னம்மா பண்றீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க, அவன் ஏதோ சொல்ல வரான், ஏதோ ரோகிணின்னு சொன்னானே, என்னப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ வேற வழி இல்லாம கிருஷோட அம்மாவும் அந்த வாயில இருந்து கை எடுக்கிறாங்க. அப்ப கரெக்டா இங்க கிருஷுமே தான் மனத்துல இருக்க விஷயத்த இந்த பக்கம் முத்துக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது ஒண்ணு இல்ல அங்கிள், இந்த மாதிரி எங்க அம்மா உங்க வீட்டுல தான் இருக்காங்க, ரோகிணி இருக்காங்கல்ல அவங்க தான், ஆனா அவங்களோட உண்மையான பேர் ரோகிணி இல்ல அங்கிள், சொல்ல போனா அவங்க பேர் கல்யாணி, அவங்க தான் என்னோட அம்மா. நானும் நிறைய டைம் அம்மாட்ட சொல்லிட்டே இருப்பேன், உங்க வீட்டுக்கு வரணும், உங்க கூட எல்லாம் ஜாலியா விளையாடணும்னு நான் சொல்லுவேன், ஆனா அம்மா இன்னுமே அந்த விஷயத்த உங்க வீட்டுல சொல்லாமலே இருக்காங்க, அதனாலதான் எனக்கு சஸ்பென்ஸ் கொடுக்காம நானே சொல்லிட்டேன் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் அம்மா கூட என்னையும் கூப்பிடுங்களேன், நானும் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்காங்க. இங்க கிருஷ் இப்படிலாம் பேசுறத பார்த்த உடனே இங்க முத்துக்கும் அண்ணாமலைக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. அவங்க அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் கிருஷோட பாட்டியை பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்குமே ரொம்ப நாளா இந்த விஷயத்த மறைக்க முடியாது, எப்படினாலும் தெரியுங்கிறது எனக்கு தெரியும், ஆனா இந்த சின்ன பையன் மூலமா தெரியுங்கிறத தெரிஞ்ச உடனே அவங்களுமே இங்க பாருங்க, கிருஷ் சொல்றது எல்லாமே உண்மைதான், சொல்லப்போனா நான் ரோகிணியோட அம்மா, அவ பேர் ரோகிணி கிடையாது, அவ பேர் கல்யாணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே என்ன பேசுறதுன்னு தெரியாம பயங்கர ஸ்டன்னா இருக்காங்க. அப்ப இங்க பாருங்க, நாங்களுமே வந்து இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வரதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம், எங்க பொண்ணோட உண்மையை அவ ஏற்கனவே மனோஜ் கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருந்தா, ஆனா அதுக்குண்டான டைமிங் வரலன்னு சொல்லி ரொம்ப நாள் தள்ளி போட்டுட்டு இருக்கா. இதுல கிருஷ் வேற வளர்ந்துகிட்டே இருக்கான், அவனுக்கு அவங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசை, ஆனா இது எப்படி நான் அவளுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல, அதனாலதான் கடைசி நிமிஷத்துல இங்க கிறிஸ் மூலமாவே இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுமே அழுதுகிட்டே சொல்றாங்க. இது கேட்டவனுங்க அண்ணாமலையும் முத்துவும் இருந்துகிட்டு, சரி ஆண்டி நான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது இங்க முத்துவுமே, எனக்கு அப்பவே தெரியும்பா இந்த பார்லர் மேடம் சரியான திருட்டு பொம்பளைன்னு எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற விஷயத்த மறைச்சிட்டு இப்ப மனோஜை கல்யாணம் பண்ணிருக்கு பாருப்பா, இதை சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க அண்ணாமலையுமே, நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா, ஆனா இப்ப நம்ம மறுபடியும் இந்த பிரச்சனையை குடும்பத்துக்கிட்ட கொண்டு போனோம்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. மனோஜோட வாழ்க்கை ஏற்கனவே தொங்கல்ல இருந்து இப்பதான் பிசினஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துட்டு இருக்கான், இந்த நிமிஷத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லி அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா முத்துமே இருந்துகிட்டு தெளிவா பேசுறாரு. இங்க பாருங்கப்பா, இந்த விஷயம் என்னைக்கு இருந்தாலும் தெரிய போகுது, அதை நம்ம இப்பவே தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்றது எப்படி நமக்கு தெரியும், இதுக்கு மேல அவங்க கரெக்டா இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கலாம்ப்பா, அதை விட முக்கியமா இப்பனா நம்ம அம்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் ஆனா கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அம்மாவை கையிலே பிடிக்க முடியாது, ஆல்ரெடி அவங்க பணம் நாடிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் ரோகிணி இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்பவே ரோகிணி மேல கோவப்பட்டு மறுபடியும் இங்க மனோஜோட வாழ்க்கையில இருந்து ரோகிணியை துரத்தினாலும் துரத்திடுவாங்க, நம்ம முதல்ல வீட்டுல போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கேத்த மாதிரி மறுபடியும் முத்து வண்டியை திருப்பி டைரக்டா கிருஷோட வீட்டுக்கு வர்றாரு. அங்க போயிட்டு கிருஷோட பாட்டையும் கூட்டிட்டு டைரக்டா அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. இங்க வந்த உடனே கிருஷோட அம்மாவையும் உள்ள போக சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க அண்ணாமலையும் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா கிருஷோட அம்மையும் ஒன்னா பார்த்த உடனே இங்க ரோகிணி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உண்மை சொல்ல போனா அவங்க இவ்வளவு சீக்கிரம் நான் மாட்டிக்கவே நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப எப்பவும் போல இங்க மனோஜுமே, ஓ இது அந்த கிருஷ் பையன் தானே, ஏ குட்டி எப்படா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல கிருஷ் கிட்ட போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் மீனாவுமே, ஏ வா கிருஷ் எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிருஷ் கிட்ட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க கிருஷோட பாட்டியுமே, பரவாயில்ல என் பையன் இந்த வீட்டுல இருந்தா ரொம்பவே சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு ரோகிணியோட முகத்துலதான் பயங்கரமா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கு. உண்மை சொல்லப்போனா அவங்க ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இப்ப இந்த விஷயம் எந்த அளவுக்கு பெருசா வெடிக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும் போது கரெக்டா இங்க முத்துவுமே ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க ரோகிணி, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப ரோகிணியுமே எந்த ஒரு பேச்சுமே கொடுக்காம ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. அப்ப கரெக்டா மறுபடியுமே முத்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க வேற யாரும் இல்ல, உங்க பையன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவொன்னு இங்க விஜயாவுமே, ஏய் யார் வீட்டு பையனே கொண்டு வந்து என் மருமக பையன் சொல்ற, என் மருமகளுக்கு என்ன குழந்தைய பிறக்கல
பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ரொம்ப கோபத்தோட முத்துக்கிட்ட பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அண்ணாமலையுமே விஜயாவை கூப்பிட்டு, இங்க பாரு, முத்து என்ன பேசுறானோ அதை முதல்ல கேளு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, அவன் பேசுறத மட்டும் கேளு, எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயோட வாய் அடைக்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுமே, என்ன இது, இந்த மனுஷன் இவ்வளவு நாளா என்ன எதிர்த்து பேசினதே இல்ல, என்ன என் மேல இவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜயாவும் அமைதியாகிறாங்க. அப்பதான் இந்த பக்கம் ரோகிணி கிட்ட, நீங்க எல்லா உண்மையை தயவு செஞ்சு இந்த வீட்டுல சொல்லுங்க, இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராம நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியுமே பேச சொல்றாங்க. அப்ப ரோகிணி எதுவுமே பேசாம அவங்க கண்ணுல இருந்து மட்டும் கண்ணீர் விழுந்துகிட்டே இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்க மொத்தம் இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க, இந்த பையன் வேற யாரும் கிடையாது, ரோகிணியோட பையன் தான். அது மட்டும் இல்லாம ரோகிணியோட உண்மையான பேர் ரோகிணி இல்ல, அவங்க பேர் வந்து கல்யாணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தான் கல்யாணியோட அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இங்க விஜயா மனோஜ் அப்படியே தகச்சு போய் நிக்கிறாங்க. உடனே இங்க மனோஜுமே இருந்துகிட்டு, டேய் என்னடா புதுசு புதுசா கதையை கட்டிட்டு இருக்க, இந்த மாதிரி என் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவோட சட்டையை பிடிக்க வராங்க. அப்ப அண்ணாமலையும் கரெக்டா மனோஜ் கிட்ட, டேய் அவன் என்ன சொல்றானோ அதை கேளுன்னு தான் சொன்னேன், இந்த மாதிரி அவங்க கிட்ட நீ சண்டைக்கு போக கூடாது, புரியுதா, அவனை பேச சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலையும் கோபத்தோட இங்க மனோஜ்ட்டையும் பேசுறாங்க. இது கேட்ட மனோஜுமே பயங்கரமா ஷாக்கா போய் நிக்கிறாரு. அப்ப கரெக்டா இங்க அண்ணாமலையும் ரோகிணியை பார்த்து, இங்க பாருமா, நாங்க ஒன்னு யாரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறது கிடையாது, முதல்ல தயவு செஞ்சு இங்க முத்து சொன்னது எல்லாம் உண்மைன்னா ஆமான்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு, எங்களுக்கு ஒரு கரெக்டான பதில கொடு, நீ என்ன பதில் கொடுத்தாலும் அதுக்கேற்ற முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணாமலையும் ரொம்பவே தெளிவா பேசுறாரு. இது கேட்ட ரோகிணியுமே பயங்கரமா அழ ஆரம்பிச்சுட்டு ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு எங்க மனோஜுக்கு சுக்குநூறா நொறுங்கிறது அவரோட நெஞ்சு. சொல்லப்போனா நம்மளோட மனைவி நம்மள ரொம்ப விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாரு, நமக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்துல இங்க மனோஜுமே ரொம்பவே எங்க ரோகிணி நம்பி இருப்பாரு. அதே நேரத்துல விஜயாவுமே இந்த மாதிரி நான் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமிதமா இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப ரோகிணிக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி தெரிய வந்த உடனே விஜயாவுமே அப்படின்னு நொறுங்கி போய் நிக்கிறாங்க. அப்ப ரொம்ப கோபத்தோட எங்க ரோகிணியை பார்த்து, ஏண்டி என்னையும் என் பையனை ஏமாத்திட்டல, உன்னை நம்பி வந்ததுக்கு இப்படி ஏமாத்திட்டல, அது மட்டும் இல்லாம நீ ஏற்கனவே குழந்தை பெத்த ஒரு பொண்ணா, சொல்ல போனா என் பையனோட வாழ்க்கையை வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை திட்ட வராங்க. அப்ப ரோகிணியுமே அழுதுட்டு, என்னை மன்னிச்சிருங்க அத்தை, இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும்னு நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனா என்னால பேச முடியல, ஏன்னா நான் பேச வர்றப்பெல்லாம் நீங்க அதை கேட்கிற நிலைமையில இல்ல, நீங்க எப்பவுமே பணத்து மேலே ஃபோக்கஸ் வச்சிருக்கிறதுனால நான் என்னோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது நீங்க அதை எதையுமே கண்டுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்றாங்க. இவங்க மனோஜுமே என்ன பேசுறதுன்னு தெரியாம தகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி மனோஜ் கிட்ட போயிட்டு, என்னை மன்னிச்சிரு மனோஜ், நான் உனக்கு பண்ணது பெரிய துரோகம் தான், ஆனா இப்ப கூட நீ ஏத்துக்கிட்டாலும் நான் ஏத்துக்குவேன், பட் நீ என்ன வேணான்னு சொன்னா கூட உன்னை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாம கண்டிப்பா நான் உன் வாழ்க்கையை விட்டு வெளியில போயிருவேன், ஏன்னா உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேசியிருக்கணும், ஆனா நான் பேச வர்ற நேரம் எல்லாமே நீ என்ன பேச விடாம நீயே பேசி கடைசியில அந்த விஷயத்தையும் மறைச்சிட்ட, சொல்லப்போனா என்ன பேச விடாம பண்ணிட்ட அப்படிங்கிற விஷயத்த ரோகிணியுமே சொல்றாங்க. அதே நேரம் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு ரோகிணியுமே அழுறதை பார்த்த உடனே பக்கத்துல மீனாவும் ஸ்ருதியும் வந்துட்டு, அழுகாதீங்க நீங்க அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா விஜயாக்கு தான் இங்க கோபம் தாங்கவே இல்லை. அவங்களுமே இங்க ரோகிணி இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி டைரக்டா இங்க ரோகிணி பக்கம் வராங்க. ஆனா கரெக்டா விஜயாவை வந்து தடுத்த அண்ணாமலையும், இங்க பாரு அது அவங்க வாழ்க்கை, அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அது அந்த முடிவுக்கு எல்லாருமே ஒத்து போயிருவாங்க, இப்போ மனோஜ் அதை மன்னிச்சு ரோகிணி ஏத்துக்கிட்டான் அப்படின்னா அவங்க குடும்பத்தோட இருக்கட்டு, இல்ல மனோஜுக்கும் பிடிக்கல அப்படின்னா ரோகிணி தன்னோட வழியை பார்த்துட்டு அவ போகட்டு, இது அவனோட வாழ்க்கை, அவன் முடிவெடுக்கட்டு, நீ முடிவெடுக்காத, நீ ஏற்கனவே எடுத்த முடிவும் தப்பு, அது மட்டும் இல்லாம இந்த மொத்த பிரச்சனைக்கு காரணமும் நீ தான், எதையுமே தெளிவா விசாரிக்காம அவனோட வாழ்க்கை கெடுத்தது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயாவுமே அமைதிப்படுத்திடுறாங்க. அப்ப இங்க மனோஜுமே ரொம்பவே ரோகிணியை பார்த்து யோசிச்சுட்டு அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எதிர்பார்த்துட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்ல போனா மனோஜ் வந்து இந்த பக்கம் ரோகிணி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்குமா, இல்ல அவங்களை வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குனா நல்லா இருக்குமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த ப்ரெடிக்ஷன் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சீரியலோட ப்ரெடிக்ஷன் ஸ்டோரியை இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.